அனைவருக்கும் வணக்கங்கள். குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். இன்னும் கும்பலாக ஒரு நாணயத்தை போட்டு சார் பதிவு போடுறாருன்னு நினைக்க வேண்டாம். இது இன்றைய வரவு. இது கொங்கு சேரா அந்த நாணயம். திறக்காசு அப்படின்னு கேரளாவில் சொல்லுவாங்க. திறக்காசு அப்படின்னு சொல்லி அல்லது வேணாட்டு நாணயம்னு சொல்லக்கூடியது. ஒரு பக்கம் பூவும் இன்னொரு பக்கம் அந்த ஃப்ளோரல் டிசைன் இருக்கும். எனக்கு நாணயம் அனுப்பையில் அந்த ஃபோட்டோலாம் சேர்த்து அனுப்பிச்சிருக்காரு. ஒரு பக்கம் பூவும் இன்னொரு பக்கம் ஃப்ளோரல் டிசைன் இருக்கும். இந்த இருக்கா, நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு பக்கம், அப்படி இந்த பக்கம் ஒரு பக்கம் பூவும் ஒரு பக்கம் ஃப்ளோரல் டிசைன். தாமரைப்பூ மாதிரி இருக்கும், நல்லா மலர்ந்து போய். எனக்கு இது படமெல்லாம் வரைஞ்சி அனுப்பிச்சிருக்காரு. தனியாக ஒரு ஆர்டிக்கலை தனியாக அனுப்பிச்சிருக்காரு. முன்பக்கம் இது பின்பக்கம் இதுன்னு சொல்லி. 100% ஒரிஜினல் காயினு. இந்த பக்கம் ஃப்ளோரல் டிசைன் உங்களுக்கு ரொம்பவும் நல்ல முறையில் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் %100 ஒரிஜினல் நாணயம். நல்ல கண்டிஷனான நாணயம் கூட. இது வேணாடு அல்லது திறக்காசு, திருவாங்கூர். பேர்டு, அந்த பக்கம் பறவை பறக்கிற மாதிரி பேர்டு அண்ட் ஃப்ளோரல் டிசைன். இந்த பக்கம்தான் பேர்டு, பறவை பறக்கிற மாதிரியே இருக்கும். உண்மையிலே அப்படியே பறவை பறக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம்தான் ஃப்ளோரல். இவன் ரேட்டு ₹650. வெரி குட் கண்டிஷனான காயின். திறக்காசுன்னு சொல்லி ஒரு அருமையான நாணயம். இதெல்லாம் ஒரு நியூமிஸ்மெட்டிக் அசோசியேஷன் சங்கத்திலேருந்து வந்திருக்கு. இது எல்லா நாணயமுமே வேணாட்டு நாணயம் அல்லது திறக்காசு, திருவாங்கூர். ஒன்று மட்டும் ஏன்சியன்ட் காயின்ஸ் வந்துச்சு. ரெண்டாவது 1 பென்னி எட்வர்டு 7th. பென்னி, இவர் தான் எட்வர்டு 7th. மொட்டராசா போட்டிருக்கா எட்வர்டு 7th. இந்த போட்டுக்கு வருங்க 7th. எட்வர்டு 7th இது 1907. 1907 2 நாணயம் அனுப்பிச்சி விட்ருக்காரு. இது 5th 1907. இதுதான். இதுவும் 1907 தான். 2 நாணயம் இருக்குது. 1 பென்னி த கிரேட் பிரிட்டன். 1 பென்னி யூகே நாணயம். ஒரு நாணயம் ₹250 மட்டும். மூணாவது ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் 1 ஃப்ராங்கு ஃப்ரெஞ்சு சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஃப்ரெஞ்சு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இதில் எழுதியிருக்கும் பாருங்கள். காமர்ஸ் டி ஃப்ரான்ஸ் சேம்பர்ஸ்
போட்டிருக்க சேம்பர்ஸ், 2 ஃப்ரான்ஸ், 2 போன்போர்னு போட்டிருக்க போன்போர். இயர் பார்த்துக்கோங்க 1923. காமர்ஸ் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், காமர்ஸ் இண்டஸ்ட்ரி தமிழில் வணிகவியல்னு கூட சொல்லலாம். நீ என்ன படிக்கலை, நீ என்ன குரூப் எடுத்துக்கணும்னு சொன்னால் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிம்பாங்க நான் படிக்கையில். இதில் ஒரு 4 நாணயம் வந்திருக்கு. இது வந்து 1923. இதில் எழுதியிருக்கு, இதில் த காட் ஆஃப் காமர்ஸ்னு சொல்லி போன்போர் 2 ஃப்ராங்க். இது வந்து 1922, 23, 24, 26. இதில் ஒரு 4 நாணயம். ஒரு நாணயம் 250 ரூபா. வெரி வெரி ரேர் கேட்டகரி நாணயம். இதை பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா கோல்டு காயின் மாதிரி இருக்கும், கோல்டு காயின் மாதிரி இருக்கும். இது 4 நாணயம். இதில் 1923 மட்டும் நண்பர் வாங்கிட்டார், மற்றதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு நாணயம் மட்டும் போன பதிவில் போட்டதை வச்சு புக் பண்ணிட்டார். நம்பர் ஃப்ராங்க் 1 இந்த இருக்கா, அது 2 ஃப்ராங்க், இது 1 ஃப்ராங்கு. அதே மாதிரி தான் சேம்பர்ஸ், காமர்ஸ், காமர்ஸ் இண்டஸ்ட்ரி 1922, 1920, 1923, இன்னொரு நாணயம் 1922. இதில் ஒரு 4 நாணயம் இருக்குது, வேணுங்காங்க வாங்கிக்கலாம். ஒரு நாணயம் 250 ரூபா. 1 ஃப்ராங்கும் அதே விலை தான், 2 ஃப்ராங்கும் அதே விலை தான், ரெண்டும் சேர்ந்து வாங்கலாம் அதே விலை தான். 1 penny சார்ஜ் 5th. இது ரெண்டும் சார்ஜ் 5th. இயர் த கிரேட் பிரிட்டன் 1929, 95 வருஷம் ஆச்சு. 1928, 28, 29 2 வருஷம் வருஷப்பிரகாரம் இருக்குது. ஈச் 250 தான். அதுக்கு அடுத்த நாணயம் 1 penny எலிசபெத் 4, 4 நாணயம் இருக்குது. 1967 4மே ஒரு காயின் 250 தான். டக்குன்னு சொல்லி முடிச்சாச்சு. அது பெரிய நாணயம், செம்பு நாணயம். அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா 20 சென்ட். ஆஸ்திரேலியா 20 சென்ட்டு. இது ஆஸ்திரேலியா தான். 20 இந்த போட்டுக்கிறோங்க, 20 போட்டிருக்கா, 20 சென்ட்டு. இது ஒரு கம்மாமரிட்டி காயின். 60வது ஆண்டு நினைவு நாள் விழா அந்த காயினுக்கு பேர். த வேர்ல்டு வார் செகண்ட், 2ஆம் உலகப் போரில் பங்கு பெற்று திரும்பி வீட்டுக்கு வந்ததை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. ஒரு பயங்கரமான கம்மாமரிட்டி காயின். 16th anniversary ஆஃப் வேர்ல்டு வார் செகண்ட் கம்மிங் ஹோம் 1939 to 1945. இந்த போட்டுருக்குறோங்க இயர் 1939 to 1945. வேர்ல்டு வார் கம்மிங் ஹோம், வீட்டுக்கு வந்து மனைவி மக்களை சந்திக்கிறாங்க. 20 pence. இந்த நாணயத்தினோட ரேட் வந்து 300 ரூபா. கம்மாமரிட்டி காயின்ஸு, ரீடட் எட்ஜு, நல்ல பெரிய காயின். இது வந்து 2ஆம் எலிசபெத் படம் போட்டது. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு வேர்ல்டு வார் கம்மாமரேட்டிவ் காயின்ஸ். அதுக்கடுத்து ஈரானில் 5000 ஃபைல் இந்த இருக்கு. 5000 ஃபைல்ஸ் இல்லை, 5000 ரியால். ஈரான் நாட்டில் உள்ள 5000 ரியால். இது 5000 ரியால். மெக்காவும் மெதினாவும் படம் போட்டது. ஒரு புனிதமான நாணயம்.
இந்த படம் பட்டாலே இந்த நாணயம் புனிதம் பெற்று விட்டது. இந்த நாணயம் என்னதுன்னா சமீன் அல்-ஹுஜாஜ் ஃபர்த் இயர். சமீன் அல்-ஹுஜாஜ் ALHUJAJ அல்-ஹுஜாஜ் பெர்த் இயர் அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. 5000 ரியால்ஸ். இதனுடைய ரேட் வந்து 500 ரூபா மட்டும். பெரிய நாணயம், வெயிட்டான நாணயம், மெக்கா மதீனா படம் போட்டது. இதை வாங்கிலாம் செலவழிக்கக்கூடாது, அப்படியே பூஜையில் வச்சிடணும். அல்லாஹ் வணங்கையில் வந்து அந்த நபிகளுடைய வார்த்தைகளுக்கு முன்னால், அந்த படத்துக்கு முன்னால் அது வச்சிடணும். அப்படியே 5000 ரியால்ஸ், வெறும் 500 ரூபா தான். ஒரே ஒரு காயின் தான், ஒரு அற்புதமான ஒரு காயின். இதை என்னுடைய நண்பன், இஸ்லாமிய நண்பனுக்கு இதை அப்படியே அன்பளிப்பாக கொடுத்துடலாம்னு நினைக்கேன். இது போயிடா பூஜையில் வேடான்னு சொல்லி பார்க்கலாம். இது இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது வந்து ஈரான்லேயே 2000. இது 2000. இதுதான் 2. இது 2000 ரியால். இதில் ஒரு புனிதமான ஒரு பள்ளிவாசலில் பொறிச்சிருக்காங்க. கீழே வருஷம் பொறிச்சிருக்காங்க. இது என்ன நாணயம் தெரியுமா? 50வது ஆனிவர்சரி ஆஃப் த சென்ட்ரல் பேங்க் 2010 வெளியிட்டிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் பேங்க். ஈரான் 2000 ரியால்ஸ். 15th ஆனிவர்சரி ஆஃப் த சென்ட்ரல் பேங்க் 2010 யூஎன்சி காயின். முதல்ல 5000 ரியல் யூஎன்சி காயின், 2000 ரியல் யூஎன்சி காயின். இதோட ரேட் வந்து 300 ரூபா. அதுக்கு அடுத்தது பிரிட்டன் 50 பென்ஸ். 50 பென்ஸில் ரேபிட் முயல். ரேபிட்னா முயல். இந்த போட்டிருக்க முயல். இந்த எழுதிக்கு த டேல் ஆஃப் பீட்டர் ரேபிட். ஒரு முயலினுடைய நினைவு நாணயம் இது. யூஎன்சி காயின். இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே யூஎன்சி காயின். 2017 2ஆம் எலிசபெத் நாணயம். இது வந்து எங்குள்ள நாணயம்? பிரிட்டன், யுனைடெட் ஆஃப் கிங்டம், பிரிட்டன் நாணயம். இது 20 பென்ஸு. இதனுடைய ரேட் வந்து 200 ருபீஸ். கமாமினிட்டி காயின்ஸ். 2017 உள்ள த ரேபிட், பீட்டர் ரேபிட்டினுடைய ஒரு நினைவு நாணயம். 200 ரூபா யூஎன்சி காயின். அதுக்கடுத்து என்னது? பிரிட்டனில் 50 பென்ஸ். முதல்ல போட்டதும் 50 பென்ஸு தான். இதுவும் 50 பென்ஸு தான். இது இன்றைய வருகை. அதான் சுட அப்படியே போட்டிருந்தேன். இல்லைன்னா நம்ம ஆல்பத்தில் வச்சுருவேன் ஃபோல்டர் போட்டு. இது தவளை படம் போட்டிருக்கு. இது வந்து தவளை. இந்த இருக்கா தவளை, தவளையோட கண் இருக்கா? இது ஒரு பெரிய தவளை மாதிரி படம் போட்டிருக்கு. தவளை மாதிரில தவளை தான். இதில் என்ன எழுதியிருக்குன்னா மிஸ்டர் ஜெர்மி ஃபிஷர் 2017. மிஸ்டர் ஜெர்மி ஃபிஷர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஃபிஷர்னு எழுதியிருக்கேன். அந்த பக்கம் போகும். மிஸ்டர் ஜெர்மி ஃபிஷர் தவளை படம் போட்டிருக்கு. இது ஒரு கமாமினிட்டி காயின்ஸ். யூகேயில் உள்ளது. வெரி ரேர் காயின். 2017 கமாமினிட்டிஸும் நம்ம கிடைக்காது. ரொம்ப ரொம்ப ரேர் காயின். இதனோட ரேட் வந்து 200 ரூபா மட்டும்தான். யூஎன்சி காயின். இன்னொரு 3வது ஒரு காயின் இருக்குது. பிரிட்டன் 50 பென்ஸ். 50 பென்ஸ் 2020 உள்ளது. எலிசபெத் 2 பிரிட்டன் நாணயம், யூகே நாணயம். இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக எழுத்துக்கள். என்ன எழுதிருக்கு? டைவர்சிட்டி பில்ட் பிரிட்டன். டைவர்சிட்டி பில்ட் பிரிட்டன். ஃபுல்லாக எழுத்து மட்டும்தான். உள்ள கட்டங்கட்டமாக ஒரு வரைபடம். கட்டங்கட்டமாக பிரிட்டனை வந்து எத்தனையோ மாகாணங்களை பிரிச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி இது ஒரு வரைபடம். யூஎன்சி காயின். 1 2 3 4 5 6 7 கோணங்கள். நாணயத்தின் வடி வந்து 7 கோணங்கள். 1 2 3 4 5 6 7 7 கோணங்களில் ஒரு அருமையான ஒரு காயின். இது வந்து யூஎன்சி காயின். எல்லாமே புது புது நாணயமாக தான் அனுப்புவார் நமக்கு. ஏன்ஷியன்ட் காயினாஸ் தான் ரொம்ப பழசாக இருக்கும். இது இயர் வந்து 2020. இதனோட ரேட் வந்து வெறும் 200 ரூபா தான்.
அதுக்கடுத்து ஒரே ஒரு நாணயம், என்ன நாணயம்னு பார்த்துருக்கேன், எல்லாம் பரீட்சையில் இந்த மாதிரி உட்காந்து எழுதி வச்சுருக்கேன். மலாயா அண்ட் பிரிட்டிஷ் போர்னியோ. மலாயா அண்ட் பிரிட்டிஷ் போர்னியோ 1957 1 சென்ட். இரண்டாம் எலிசபெத் நாணயம். இது என்ன எழுதியிருக்கு? த செகண்ட் குயின் அப்படின்னு, த செகண்ட் குயின் எலிசபெத் அப்படின்னு எழுதியிருக்குது. 1957 ஓல்டு காயின். ஒரு அற்புதமான ஒரு நாணயம், நல்லா ரவுண்டு கட்டி சுற்றி எழுதி நடுவில் ஒன்றுன்னு போட்டு சென்ட்டுன்னு போட்டிருக்காங்க. மலேயா அண்ட் பிரிட்டிஷ் போர்னியோ இந்த நாட்டில் இப்போ இருக்கான்னு தெரியல. மலாயாலாம் இப்போ இல்லை, மலேசியாவாயிருச்சு. பிரிட்டிஷ் போர்னியோ இது ஒரு நாணயம், வெறும் 200 தான். இது எல்லாமே இன்றைய வரவு வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும், ½ அன் ஹவர் இன்றைய வரவு. இதில் எது வேணுமோ வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இனிமேல் அதையும் சேர்த்து சொல்லணும். போட்டது எல்லாம் போய்கிட்டே தான் இருக்குது. நான் ஒரு பகுதி தான் போடுவேன். 3100 சப்ஸ்கிரைபர்ஸு யாராவது ஒரு ஆள் எங்கேயாவது இருந்து அதை வாங்கிடுவாங்க. அதனால் இந்த ஒரு நண்பர் மட்டும் ஒரு காயின் புக் பண்ணார். அவருக்காண்டி கொஞ்சம் தாமதித்தேன். அவருக்காண்டி இன்றைக்கி இவ்வளோ நாணயம் நான் வாங்கியிருக்கேன். என்னுடைய மொத்த ரேட்டு ஏகப்பட்டதாகி போச்சு. வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள்.